friends, welcome back to the Bishra Gaming. Please friends, இந்த வீடியோ கொஞ்சம் எண்ட் வரைக்கும் பார்த்துருங்க. அட்லீஸ்ட் ஸ்கிப் பண்ணி எண்டியாவது பார்த்துருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அதுக்குள்ளே இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மைலி எக்ஸ் கால். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேறு இது இவன் ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சுருக்கிறான். இப்போ அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம். எப்படிடான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஐயோ அந்த கட்சின்னு வரத்துக்குள்ளே நான் இது பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம லேப்டாப்போட பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே போய் அவன் இந்த இதோட அந்த எப்படி சொல்கிறது, இந்த கேமோட வில்லன் ஃப்ரீயாக டீ அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வருவான், அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கு போவான், கனடாவிலேருந்து ஜமேக்காவுக்கு போவான், எங்கே ஃப்ரீ டீ கொடுத்தாலும் எங்கே வேணாலும் போவான். அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சரி, இதோ பாருங்க, ஏன்டா ஒன்றும் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், 2 டைம் டவுன்லோட் பண்ணிட்டேன் இந்த கேமை, 2 டைம் டெலீட்டும் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா என்ன தான் நடந்துச்சுன்னீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். பட் இந்த கேமு ஹேங்கு. சரி விடுங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இதோட பார்ட் 2, அதாவது இதில் வேறு ஒரு எஸ்கேப் கூட இருக்குது. லாஸ்ட்டாக இதில் ஒரு சீக்ரெட் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. எனக்கு தொண்டை இன்னும் செட் ஆகலை. அப்படியே எடுத்திங்கன்னா, இந்த கேம் நான் ஏற்கனவே 3 டைம்ஸ் விளாட்டேன். அதனால் எனக்கு இது செம்ம ஈஸியாக இருக்க போகுது. செம்ம ஈஸினா செம்ம ஈஸியாக இருக்க போகுது. சரி, யாருக்கும் நடக்காத ஒரு சந்தோஷமான ஹாப்பி நியூஸ் எனக்கு. ஏன்னா நீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த வில்லன் தான் பக் ஆகிட்டானே. எப்படியோ அது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜாலிப்பா. அப்படியே குனிஞ்சு, பட் இதில் ஒவ்வொரு பொருள் எடுக்கிறதுக்கு ஒரு செம்ம கஷ்டமாக இருக்கும். அப்படியே போய் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உண்மையாக இருக்காது. இந்த பாஸ் நம்மளுக்கு பார்த்தீங்களா, அந்த பாஸ் எடுக்கலாம்னா எப்படியாச்சும் அப்படியே மெதுவாக இப்போ எடுத்துகிட்டு இங்கே அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் இதில் அந்த வில்லனுக்கு இதுவும் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பிடிக்கிற மாதிரி. பட் பிடிக்குமா, பட் என் ஃபோனில் கேமு சரியாக ஹேக் ஆகிட்டுருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் யாராவது இது நானே போடுறேன்னா இல்லை வேறு யாராவது போடுறேன்னா அப்படின்னு யாருக்காவது டவுட் இருக்கலாம். அதனால தான் நான் ஒன்று பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது என்னோடய கீபோர்ட் தான். இங்கே பாருங்கள், பி பாருங்க, பி சூர்யா தமிழ் கேமிங். பார்த்தீங்களா, இதுதான் நம்ம சேனல் பேர் போட்டோம். இப்போ தெரியுமே உங்களுக்கு இது யார் இது விளாட்றதுன்னு. நானே டவுன்லோட் பண்ணி ஓனாக விளாட்றேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட், அது என்ன வேஸ்டாகும் பொருள் தான். யூஎஸ்பி. இப்போ நம்ம ஒரு 5 செகண்ட் தப்பு ஒரு 10 மினிட்ஸில் மொத்தம் ஏன்னா ஒரு 12 மினிட்ஸ் முடிக்கிறாங்களா, நம்ம சீக்கிரமாக அதை விட்டு முடிச்சிடலாம். எனக்கு ஏற்கனவே இத்தனை நிறைய டைம் ஆட்டேன். நிறைய டைம்னா ஒரு 3 டைம். சரி, இப்போ நம்ம கோடு தேடணும். கோடு எங்கே இருக்குது கோடு? டே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா யோசிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டிங் அப்படின்னு தட்டிடுங்க. சரி, என்னடா அது, இங்கே தான் இருக்கும். காடு நான் தேடி போகிறேன் காடு. எங்கடா அது? இது காடு இல்லை, இது கோடு. இது நீங்கள் சில பேர்
சரிப்பா, இந்த கேம் நம்ம இதே கோடு போட்டுடலான்னீங்கன்னா அதுதான் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மாதிரி கோடு வரும். AMCF AMCFI ஓகே. CFJ AMCFJ ஓகேடா, சூப்பர். போடா கீழே. இந்த இடத்துல சரி, யூ கேனாட் ட்ராப் திஸ் ஐட்டம் ஹியர். சரி, இப்போ USB அப்பா இப்படி எடுத்தாச்சு. ஒரு லோடிங் போடுவோம். சீக்கிரம்ண்ணா, சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரம். இப்போ நம்ம இங்கேயே ஒரு கோடு கண்டுபிடிக்கணும். தள்ளுறா டே. இப்போ என்ன கோடுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கீழே தான் போய் கண்டுபிடிக்கணும். சரி, ஏன்டா லிஃப்ட்டில் போகலாமே நீங்கன்னா, ஃபைனலாக நம்ம வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எஸ்கேப் பண்ணுற டூல்ஸும் ஒரேடியாக எடுத்துகிட்டு போயிடலான்னு தான் நான் இப்படி பண்ணுறேன். அடடா ஃப்ரான்ஸ் கோடி ஏதா ஃப்ரான்ஸ்? ஐயோ, கோடி எப்பவுமே அங்கே தானே வைக்குவானுங்க. அப்போ போங்களேன் ஃப்ரான்ஸ். இப்போ நான் மறுபடியும் பண்ணுமே, எனக்கு ஒண்டி கோடி கிடைக்கலண்ணா. நோ ஃப்ரான்ஸ், அப்படி நடக்கவே கூடாது. கோடு எங்கே இருக்கும்? கோடு பேட்ரி இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சரி, இதை வச்சு எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்கும். சரி, எடுத்தீங்கன்னா இது என்னது? கீ ஆஃப் செக்யூரிட்டி ரூம். இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ். ஓ புரியுது, அந்த காஃபி இது போட்டால் தான் நம்மளுக்கு கோடி கிடைக்கும் போல். சரி, காசு எட்ரா காசை நம்ம இது அப்பயே பண்ணல. சரி, போட்டாச்சு. வர ஃப்ரெண்ட்ஸ் டீன்னு ஒன்றுமே எப்படி வருவான் நம்ம பேருக்கானே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த கேம் உண்மையே சொல்கிறேன் இன்னமும் ஹேங் ஆகிட்டுருக்குது. ஏன்னா இப்படி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ரேண்டமாக ஒரு இது போட வேண்டியது தான். வெயிட் பண்ணுங்க, இதையும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்மளா ரேண்டமாக ஒரு கோடு போட்டு பண்ணுவோம். என்ன தான் பண்ணுறதோ ஃப்ரெண்ட்ஸ். போங்க ஃப்ரெண்ட்ஸ், இருங்களா. Is him that the boss lost something when he tried down. Oh yes friends, அப்படின்னா கோடு வச்சுட்டு இருக்குவான். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எப்பாடா இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. எப்படியும் நம்ம அப்போ இவ்வளோ நேரமாக இவங்கிட்ட தான் இருந்திருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இதை எரேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு போயிட்டு ஏற்றிட்டு ஒன்றுக்கு எங்கே போவேன் நான்? இதுதானே 1 4 6 கோடை வந்து ஐயையோ தப்பு பண்ணிட்டுமே. நம்ம ஒன்ஸ் தப்பானாலும் இது ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நீங்கள் வந்து இதான்ப்பா கோடு அப்படின்னு இதே நினச்சிட்டு 1 4 6 7 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் நடக்காது, வேஸ்ட்டு. 6 அடே 7. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை கீழே போட்டு இந்த பாஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம 10 மினிட்ஸ்லேயே முடிக்கணும். அதுக்கு போய் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரு USB நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ரேட்டஸு முடியாது போங்கடா. உங்களுக்கு ரேட் பண்ணுவோம், நான் கேம் விளாட்றேன். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னீங்கன்னா ரேட் பண்ணுவேண்ணா, நான் கேம் விளாட்றதா ரேட் பண்ணுறதா நீங்களே சொல்லுங்களேன். எங்கள் வீட்டுக்கிட்ட ஏதோ JCB வந்துருக்குது போல். எனக்கு சின்ன வயசுலேருந்தே JCBனா ரொம்பவே பிடிக்கும். அப்படியே பண்ணிங்கன்னா
இந்த கோடை எடுத்துகிட்டு போட்டுடலாம். உங்களுக்கு ஜேசிபி சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானது யூஎஸ்பி, அதாவது பென் ட்ரைவ். சிம்பிளாக சொல்லனா பென் ட்ரைவ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கேம் விளையாட்டு என்னதான் அது பண்ணுதுன்னு பார்க்குறேன். என்ன பண்ணுதுன்னா ஒன்றுமே பண்ணல. எங்கள் வீட்டு வாசலில் போகுது. நான் இப்போ மேலே இருக்கிறதுனால வந்து ஒன்றும் இல்லை. வெயிட் போடா கீழே. இப்போ நம்ம தேவையான ஒரு பொருள் இருக்கிறதுல ரொம்பவே மெயின் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்பி வைரஸ் இறக்கணும்ல. இந்த யூஎஸ்பி எடுத்துகிட்டு போய் அப்படியே ட்ராப் போட்டுடலாம். ஒரு வேளை தெரியாமல் போயிட்டா பாவி தெரியாமல் போயிட்டா. கோடு ஃபஸ்ட்டு கோடை கீழே போடு. ரெடி ஃப்ரெண்ட்ஸ்? ரைமிங் வேர்ட்ஸு. நான் எங்கள் ஸ்கூல்லேயே கிங்கு, யாருமே என்கிட்ட பேச முடியாது. சரி போடா, போடு கீழே. இப்போ கோடி எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜாய்ஸ்டிக் இது பண்ணாலே இதுவும் அது ஃப்ரெண்ட்ஸ். எட்ரா அடே போய் என்னன்னா அடப்பாவி ஏன்டா இப்படி வைக்கிறீங்க? ஒவ்வொரு நம்பரும் பெருசாக போடுங்களாண்டா. அடடாடா எல்லாம் இதுவாக போட்டுடுறேன். அப்படியே ஒரு அழுத்து. வெயிட் பண்ணுங்க. 3 8 3 8 3 8 1 8. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கோடை வந்து இங்கே போட முடியுமா நீங்கன்னா? வேஸ்ட்டு. இப்போ நம்ம கரெக்டாக எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண போகிறது காரில் அப்படியே கார்க்கு எடுத்துகிட்டு போடுவோம். அடடடா ஏச்சு நில்றா போடுறா. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரையுமே வந்து காப்பாற்றிட்டோம். எஸ், எல்லாருக்குமே வந்து குஷியோ குஷி, ஜாலியோ ஜாலி, ஜாலிக்கெல்லாம் ஜாலின்ற மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இங்கே சீக்ரெட்டாக ஒரு டோர் இருக்குது. யாருக்கு தெரியும்? அந்த டோரில் என்ன வேணாலும் இருக்கலாம். இது 11 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக போய் கார்கி எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ணுற வழியாக பார்ப்போம். ஏன்னா நான் போன டைம் வந்து எல்லாம் பண்ணிட்டேன், பட் கார்கி எடுக்காமல் விட்டேன். இது பண்ணிங்கன்னா ஐயோ இது வேறு ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜென்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த அர்ஜென்ட் இல்லை, இது இந்த ரெட் கலரில் இது வருதுல்ல. இல்லை நான் எடுத்துட்டேண்ணா, கார்கி எடுத்துட்டேன். ஓப்பன் வெயிட் லிஃப்டெல்லாம் லேட் ஆகும். நம்ம நடந்தே போயிடலாம் ஃபாஸ்ட்டாக. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. யூ கேன் டூ தட். வீல் இஸ் அடப்பாவி வீலு இதுவு. சரி, ஓஹோ காத்தியில் போல ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, நம்ம ஃபாஸ்ட்டாக மேலே போய் பம்பு மாதிரி இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி சீக்கிரம், இவங்க வேறு எனக்கு இன்னும் தொண்டையே செட் ஆகலை. இவங்க வேறு ரேட்டஸு பூட்டஸுன்றாங்க. சரி பம்பு, அடப்பாவி பம்பு ப்ளூ கலரில் இருந்துச்சு. படா கிடைச்சிடுச்சு. வெயிட் பண்ணுங்க.
ஓகே, இப்போ இது எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன் நான்? சரி, கீழே போனீங்கன்னா எனக்கு வேறு என்ன பண்ணோன்னு தெரியாது. நோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வேறு 15 மினிட்ஸ் லாங்காக போயிடுச்சு. ஸோ சாரி. இப்போ யூ கேன்ட் வீல் இஸ் சரி, இப்போ எப்படி தான் பண்ணுறது? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போதைக்கு திஸ் கார் இஸ் லாக்டு ரைட் நவ், ட்ரை இன் நெக்ஸ்ட் கேம். கார் வரலாக்கா? நெக்ஸ்ட் கேம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது போதும், நம்ம எஸ்கேப் பண்ணிட்டு தான் நினச்சிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் பிஸ்ரா கேமிங் தமிழ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.